ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருங்க. அவருக்கு டெய்லி ஒரு ஹேபிட் இருந்தது. என்னன்னா, சாயந்தரத்துல பால்கனியில குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு காஃபி குடிக்கிற ஹேபிட் இருந்தது. ஒரு நாள் அவர் அந்த மாரி வந்து ஃப்ரெஷ் ஆகும்போது, அவரு டேபிள் மேல வச்சிருந்த ஒரு கோல்டு செயின ஒரு காக்கா தூக்கிட்டு போறத பார்த்தாரு. நம்மளா இருந்தா என்னங்க பண்ணுவோம் இன்னைக்கு தங்கம் விக்கிற விலையில. ஆனா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, டென்ஷனே ஆவலங்க. ரொம்ப கூலா இருந்தாரு. அவருக்கு திரும்ப கிடைச்சிரும் அதுன்ற நம்பிக்கையோட இருந்திருக்கிறாருங்க. எப்படின்னு தெரியுமா? அத நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காக்கா பத்தின ஒரு ரியல் ஃபேக்ட் பார்க்கலாம். இந்த காக்காங்க இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப புத்திசாலியான பறவைகளாம். மனுஷங்களுடைய முகத்தை ஞாபகத்துல வச்சுக்கிற சக்தி அதுக்கு இருக்குதுங்களாம். நீங்க ஏதாவது அதுக்கு நல்லது பண்ணீங்கன்னா, உங்க முகத்தை ஞாபகம் வச்சு அது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. நீங்க ஏதாவது அதுக்கு தீங்கு பண்ணீங்கன்னா, உங்க முகத்தை ஞாபகத்துல வச்சு அது உங்கள பழி வாங்குமா. பழி வாங்குறதுன்னா பெருசா நினைச்சிடாதீங்க. தலையில வந்து கொட்டவும் செய்யலாம். இது எப்படி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க சாப்பாடு வைக்கிற இடத்துல, ரெகுலரா சாப்பாடு வைக்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க பளபளபளன்னு ஏதாவது ஒரு கல்லையோ, இல்லைன்னா ஒரு கண்ணாடியோ பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் கொண்டு வந்து வைக்கலங்க. நீங்க தினமும் சாப்பாடு போடுற அந்த காக்கா தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா கொண்டு வந்து வைக்குது. காரணம் என்னன்னா, அதுக்கு பளபளபளன்னு இருக்கிற ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்குமா, தனக்கு உதவி செய்றவங்களையும் ரொம்ப பிடிக்குமா, உங்க முகத்த அது ஞாபகத்துல வச்சு தாங்க அத செஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து காக்கா ஏதாவது உங்க பக்கத்துலயோ, இல்ல கொஞ்சம் தொலைவிலயோ வந்து உட்கார்ந்துச்சுன்னா, அதோட கண்ணையே நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நகர்ந்து உட்காரும். மறுபடியும் உங்கள உத்து உத்து பார்க்கும். நீங்க மறுபடியும் அதோட கண்ண பார்த்தீங்கன்னா, அது அங்கிருந்து பறந்தே போயிடும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, கீழ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அந்த பணக்காரருடைய விஷயத்துக்கு வரலாம். அவர் ஏன் அவ்வளவு கூலா இருந்தாருன்னா, அவர் உடனே பிளான் போட்டாரு. அவருக்கு ஏற்கனவே இந்த ரியல் ஃபேக்ட் தெரியும் போல இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம சாப்பாடு வைக்கும்போது, நமக்கு அது நிச்சயமா திருப்பி கொண்டாந்து கொடுத்துரும்னு நெனச்சாரு. அதே மாரி மறுநாள் அது வந்துச்சு. அதுக்கு சாப்பாடு வச்சாரு. அதுக்கு மறுநாள் அதே செயின அது திரும்பி கொண்டு வந்து கொடுத்துச்சாம். உங்களுக்கும் அதே மாதிரி காக்கா எதுவும் தூக்கிட்டு போச்சுன்னா, திரும்பி கொண்டு வந்து தரும்னு எதிர்பார்க்காதீங்கங்க. ஒருவேளை உங்க பொருள வேற எங்கேயாவது தேங்க்ஸ் சொல்றதுக்கு கூட கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். நீங்க வேடிக்கை பார்க்குறவரா? உற்சாகப்படுத்துறவரா? உற்சாகப்படுத்துறவரா இருந்தா, டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு எங்களுடைய புதிய புதிய கதைகள கேட்கறதுக்கு இப்பவே எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.